ஊழியங்கிறது சாதாரணம் கிடையாது. ஆனால் அந்த ஊழியம் இயேசுக்காக செய்கிறேன். எனக்காக தம்முடைய ஜீவனே கொடுத்த என் ஆண்டவருக்காக செய்கிறேன். என்னை மீட்க, என்னை ரட்சிக்க, என்னை குணப்படுத்த, என்னை வாழ்க்கையில் உயர்த்த தம்முடைய ஜீவனே என் ஆண்டவர் கொடுத்தார், இயேசு கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு அனுப்பும்போது ஊழியம் கொள்ளும்படி அனுப்பாமல் ஊழியம் செய்யும்படிக்கு அவரை அனுப்பினார் என்று மத்தேயு 20:28 நாம் பார்க்கிறோம். உன்னதமான தேவன் தம்முடைய குமாரனை ஒரு ராஜாவாக அல்லது ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக அல்லது ஒரு பெரிய பிரபுவாக ஏற்படுத்தி இருக்கலாம். அவர் கீழே பல ஆயிரமான மக்கள் வேலை செய்யும்படி வைத்திருக்கலாம். அவர் ஒரு ராஜா தானே. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மனுப்புத்திற்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பினார், ஊழியம் கொள்ளும்படி அனுப்பவில்லை. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். நம்ம எல்லாம் உருவாக்கிற தேவன் நமக்கு ஊழியம் செய்யவும் நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தவும் அனுப்பினார். This is the model of every Christian life. Every Christian has to do some kind of ministry. வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறானோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவருக்கு அனுப்புவார். வேதம் சொல்லுகிறது, நாம் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். அங்கே நாம் பார்க்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் 3:10 வேலை செய்யாவிட்டால் சாப்பிடக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். நாம் எறும்புகளைப் போல சுறுசுறுப்பாக இருக்கணும் என்று நீதிமொழிகள் 6 பார்க்கிறோம். நாம் வேலைகளை சுணங்கள் காட்டக்கூடாதுன்னு பார்க்கிறோம். வேலைகள் எல்லாவற்றிலும் சிறப்பான வேலை தேவனுக்கு ஊழியம் செய்வது தான். இன்றைக்கு நாம் அநேகர் சொல்வார், கவர்மெண்ட் வேலைலாம் செய்யணும், நான் ஃபாரின் போகணும், நான் மேலே வரணும், ஐடி ஃபீல்டில் இருக்கணும், லட்சமாக சம்பாதிக்கணும்னு ஜனங்கள் சொல்லுவாங்க. எல்லாம் நல்லது தாங்க. நீங்கள் சோம்பேறியாக கூட நீங்கள் முன்னேறணும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறார், என் சுவிசேஷத்தை சொல்லுங்கிறார். தேவனாய கர்த்தர் உலக பிரார்த்தமான வேலைகளை குறித்து பேசவே இல்லை. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார் என்று கூறுகிறார். ஸோ அவர் நம்மை உருவாக்கினார் தாயின் வயிற்றில். நம்மை வளர்க்கும் பொறுப்பு, நம்மை ஆளாக்கும் பொறுப்பு, நம்மை படிப்பிக்கும் பொறுப்பு, அதே போல் நம்முடைய ஃப்யூச்சரை நியமிக்கும் பொறுப்பு எல்லாமே அவர் கையில் தான் இருக்கிறது. ஆகவே நாம் நினைக்காமலே வளருகிறோம். நாம் சாப்பிட்டாப்புல தான் வளருகிறோம் அப்படி கிடையாது. அது நம்முடைய டிஎன்ஏ அமினோ ஆசிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நாம் வளர வேண்டும் என்று இருக்கிறது. அது என்னுடைய தீர்மானமாக இருக்கிறது. நாம் சுகமாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் ஒன்றை மாற்ற அவர் கேட்கிறார், என் மகனே, உனக்காக, உன்னுடைய பாவ மன்னிப்புக்காக, உன்னுடைய அற்புதங்களுக்காக நான் என்னையே தியாகம் செய்தேனே, மேடு பள்ளமாய் அலைந்தேனே, சுவிசேஷத்தை அறிவித்தேனே, காயப்பட்டவருடைய காயத்தை கட்டினேனே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்தேன். அதனால் கார் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவருக்கு பெரிய பங்களா இல்லை, பெரிய ஆஃபீஸ் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த இயேசுவின் ஊழியம் இன்றைக்கு உலகம் எங்கும் பரவி கிடக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் முக்கியமாக சொன்னார், மகனை நீ எவ்வளோ சம்பாதிச்சா அது பெரிய காரியம் இல்லை, நல்லது, தசமாக கொடுக்குற காணி கொடு, நல்லது. நான் தானே உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தேன், மேலே வரும்படியாக ஞானத்தையும் கிருபை நான் தந்தேன். ஆனால் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்டார். ஏனென்றால் ஒரு தரம் வாழ்வதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இட்டர்னல் காட். அதை யாருமே மறுக்க முடியாது. நான் செத்து போவேன், அடுத்த பிறகு போவேன், நான் அங்கே போவேன், நத்திங் டூயிங். 4 முறை இறந்த நான் ஆணித்தரமாய் சொல்கிறேன், நீங்கள் வாழ்வீங்க, மறிப்பீங்க.
ஆனால் மரித்த ஏற்பாடு தேவனுடைய நியாயத்திற்கு நிற்பீர்கள். அங்கே சலுகை இருக்காது. உக்கிர கோபத்தோடு தான் இருப்பார். உனக்காக என் மகன் தன் உயிரே கொடுத்தார், ரட்சிப்பை சம்பாதித்தார், அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள உனக்கு என்ன கஷ்டம் என்று கேட்பார். அப்படியாலும் தேவன் எல்லாரும் இடத்துக்கு போ என்று சொல்லிவிடுவார். அங்கே 2 இடம் தான், மோட்சம்னு பாராளும். 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் தான் நரகம். ஸோ அதைத்தான் இயேசு முக்கியப்படுத்துகிறார். 80 ஆண்டுகள் முக்கியமா, இல்லைன்றால் கோடி வருஷம் நீ இருளில் இருக்க போகிறது எப்படி என்று கேட்கிறார். அதை முக்கியப்படுத்துகிறார். இயேசு பொய் சொல்லவில்லை, அதை நான் என்னோட அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு ஆயிரமான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல், அதை அறிந்தும் தெரிந்து கொள்ளாமல் அங்கே போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? 2 பேரும் 3:9 எல்லாரும் ரசிக்கப்படும்படிக்கு அவர் தாமதிக்கிறார். இத்தனை வருஷம், இத்தனை பயங்கரமான ராட்சச எம்பரர் கரங்களில் உலகம் இருக்கிறது. எத்தனை கொலைகள், எத்தனை அநீதிகள், மனிதனுடைய சமாதானம், சந்தோஷம் குறைந்து கொண்டே போகிறது. அப்படி இருந்தும் தேவன் ஏன் பொறுமையாக இருக்கிறார்? உலக மக்கள் தம்மை கண்டு கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். தாம் ஆரம்பித்த அந்த ஊழியத்தை நமது கரத்தில் கொடுக்கிறார். நீ அப்படி ஊழியம் செய்யும்போது என்ன சொல்கிறார்? பிதாவானவனை கனம் பண்ணுகிறார், தேவாதி தேவனை கனம் பண்ணுகிறார், அண்ட சராசனை உரியவர், அதை நடத்துகிறவர். உன்னை பரலோகத்தில் எல்லாருக்கும் முன்பாக வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம்னா அந்த கிரீடம் வளர்ந்து கொண்டே போகும். ஹெவனில் மரணம் கிடையாது, ஹெவனில் துக்கம் கிடையாது, அழுகு கிடையாது. நீதியின் கிரீடம் இதை கொடுத்ததை சந்தோஷப்படுத்துகிறார். நீ கோடி வருஷம் சந்தோஷத்தில் இருக்க போகிற. ஆகவே தான் என்னை போன்றவர்கள் எவ்வளோ பெரிய மதிப்பில் இருந்தாலும் அதை விட்டு ஊழியத்திற்கு வந்தோம். சம்பாதிக்கல, பெரிய மாலையை கட்டினங்கிறக்கால, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மா கிடைக்காதா? ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மா தேற்றப்படாதா? ஒவ்வொரு நாளும் ஒரு தற்கொலைக்கு நேராக ஓடுகிற கிராஜுவேட் வாலிபன் அவன் மீட்கப்படக்கூடாதா? ஒரு ஸ்திரீயாவது குடிகார புருஷன் விடுதலை ஆகக்கூடாதா? குழந்தை இருக்கக்கூடாதா? வீட்டில் சமாதானம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறேன். எனக்கு யாருமே உணர்வு கிடையாது, எனக்கு மேலே எஜமானம் கிடையாது. ஆனால் இரவும் பகலும் அவருக்கு ஊழியம் சேரல சந்தோஷமாக இருக்கேன். தீயவர்கள் மனம் திரும்பதை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறேன். காணிக்க எப்படி சந்தோஷமாக இல்லை? சிலருக்கு நிறைய காணிக்க வரும், சிலருக்கு கம்மியாக வரும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர் எனக்குன்னு என்ன வச்சுருக்காரோ அதுதான் வரும். அருமையான பிள்ளைகளாகிய நீங்களும் மறக்காமல் ஜெபம் பண்ணி எங்களுக்காக அந்த ஊழியத்துக்காக காணிக்க அனுப்புகிறீங்க, இப்படி சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் அப்படி இருக்க பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், ஊழியத்தை அற்பம் நினைக்காத, ஊழியத்தை ஒரு நாள் அற்பம் நினைக்காத. கர்த்தனை ஊழியத்துக்கு அழைத்தால் போ, அல்லது உனக்கு விருப்பம் இருந்தாலும் கர்த்தர் விருப்பத்தையும் உண்டு பண்ணி அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். முதலாவது கஷ்டமாக இருக்கும். நான் இலையை தின்றிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? 3 நாள் காட்டுக்குள்ளே இலையை தின்றிருக்கேன். இந்தோனேஷியாவில் சாக கிடந்தேன். மாடியில் மீட்டிங்க, காரை விட்டு இறங்கினோட செத்து விழுந்தேன். ரத்தமாக போச்சு. ஊழியங்கிறது சாதாரணம் கிடையாது. ஆனால் அந்த ஊழியம் இயேசுக்காக செய்கிறேன். எனக்காக தம்முடைய ஜீவனே கொடுத்த என் ஆண்டவருக்காக செய்கிறேன். அதனால் எனக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்காக செய்யலை. என்னை மீட்க, என்னை ரட்சிக்க, என்னை குணப்படுத்த, என்னை வாழ்க்கையில் உயர்த்த தம்முடைய ஜீவனே என் ஆண்டவர் கொடுத்தார், இயேசு கொடுத்தார். அவருக்கு சும்மா இந்த 67 வருஷம் ஊழியம் பண்ண என்ன கஷ்டம் இருக்குது? என் ஆம், நம்ம உண்மையோடு ஊழியம் செய்தோம்னா கண்டிப்பாக ஊழியத்தில் வளர்ச்சி இருக்கும். இல்லை காசுக்காக, தசம்பாதத்துக்காக, இல்லை ஒரு அழைப்பு கிடையாது, தூங்கிட்டே இருக்க வேண்டியது, சும்மா சண்டே மட்டும் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறமாக கவலையப்படுறது கிடையாது. இப்படி தான் எப்படி ஊழியம் வளரும்? இன்றைக்கி நிறைய கிராமத்துக்கு ஊழியக்காரங்க சும்மா 10 பேர், 15 பேர், 20 பேர் வச்சுருக்காங்க. தட்ஸ் நாட் த காலிங் ஆஃப் த லார்ட்.
கர்த்தர் உனக்குள்ள எரிகிற தீபமாக இருந்தால் அந்த தீபம் முதலாவது விளக்காக இருக்கும், பிற்பாடு அங்கே ஹாலஜன் லைட்டாக மாறும், பிற்பாடு தீபஸ்தம்பமாய் மாறும். ஸோ இன்றைக்கு நீங்கள் உங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. எங்களுடைய பெரிய ஊழியத்தில் நிறைய வேக்கன்சி இருக்குது. விஸ்காம் கிராஜுவேட்ஸ், டிப்ளமா, டேட்டா என்ட்ரி, எடிட்டிங், கேமரா பீப்புள், ஏன்னா ஊழியம் வளர வளர தேவைப்படுது. இதே மாதிரி அட்வான்ஸாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டடி படிக்கக்கூடிய உங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஏன் ஊழியத்துக்கு அனுப்பக்கூடாது? அது இப்போ வர்ற பிள்ளைகள் டிமாண்டாக பண்ணுறாங்க. சேலரிஸ் நெகோஷியபிள் இருந்தாலும் வரமாட்டேங்க, ஊழியமாக வரமாட்டேங்க. ஏன்னா அங்கே சினிமா பார்க்க முடியாது, சிக் சாட் பண்ண முடியாது, அங்கே லவ் பண்ண முடியாது, அங்கே எந்த கெட்ட காரியம் செய்ய முடியாது. ஆனால் அதே நீங்கள் ஐடியில் போகும்போது இங்கிட்ட மவுஸ் கூட நீங்கள் நாட்ட முடியாது உலகப்புறமா வேலைக்கு. ஆனால் கர்த்தருடைய உழைத்த அற்பமாக நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ண வேண்டும் என்றால் எல்லாருக்கும் மேலே நீங்கள் பறவை உயர்த்தப்படுதுன்னா யூ ஹேவ் டு டூ த ஒர்க் ஆஃப் காட். இதை அறிஞ்சு தான் 34 வயசில் எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் தூர எரிஞ்சிட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். பெரியம்மாளே, என்னுடைய டாக்டர்ஸ் என்னை விரும்பின மக்கள் அழுதாங்க. அனந்த், ஊழியத்துக்கு போறியா? ஒரு சொங்காடு மாதிரி ஒரு பையை போட்டுட்டு வீடு விடாத தெரிய போறியா? இப்போ உனக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளோ பெருசு, நீ வேர்ல்ட் ரெக்கார்டு, அதை விட்டுட்டு போக போறியான்னு கேட்டார். நான் கண்ணீரோடு சொன்னேன், இன்றைக்கி அவர் எனக்காக மறித்திருக்கலன்னா நான் இன்றைக்கி ரட்சிப்படைய முடியாது. பிரியமான தேவச்சரமே, நாம் உற்சாகமாக ஊழியம் செய்வோம், உற்சாகமாக ஊழியத்துக்கு கொடுப்போம், உற்சாகமாக நம்முடைய பிள்ளைகளை ஒருத்தரை ஊழியத்திற்கு அனுப்புவோம். நீங்கள் அப்படி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு எழுதுங்க, ரெஸ்யூம் அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்கள இன்டர்வியூ பண்ணுவாங்க, சந்தோஷமாக வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஊழியம் செய்யலாம். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கு உங்களுடைய ஊழியத்தை அற்பமாய் நினைக்கிற வாலிபர்கள் ஏராளம்ப்பா, ஏராளம்ப்பா. அவருடைய மனதை மாற்றுமே சுவாமி. யார் கீழே அவர்கள் வேலை செய்வார்கள் என்பதை உணரும்படிக்க செய்யுமப்பா. இப்போ ஊழியத்தை மேன்மைப்படுத்த செய்யும், பெற்றோர்களும் மேன்மைப்படுத்த செய்யும். ஃபாரின் போகலாம், லட்சமாக சம்பாதிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நம்ம லட்சமாக சம்பாதிக்க யார்கிட்ட போகுது? அந்த முதலாளி ஆண்டவருக்கு ஒரு ரோதமான ஒரு முதலாளியாக இருக்கிறான். அசுத்தமான காரியங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்குறவனா இருக்கிறான். உமக்கு பிரியமில்லாத ஆராதனை நடத்துகிறவனா இருக்கிறான். அப்போ நான் ஏன் அவனுக்காக பாடுபட்டு உழைக்கணும்? அப்போ இந்த எண்ணத்தை நீங்கள் பெற்றோர் கொடுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஊழியத்தில் மாதத்துக்கு 7000 கிடச்சா கூட பரவாயில்ல, ஆனால் உமக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம். அதுதான் மிஷன் ஊழியம். அதை நம்ம ஊழியத்தில் அப்படி நம்ம கொடுக்கறதில்ல. ஓரளவு கவர்மெண்ட் எது கொடுக்க முடியாது, ஒரு நல்ல சேர் தான் கொடுக்குறோம். ஆனால் அதை உணர்ந்து கொள்ள முடிக்க செய்யும். பிள்ளைகளை உங்களுடைய ஊழியத்துக்கு அனுப்ப செய்யும். உங்களுடைய ஊழியத்தை உண்மையோடு செய்கிற எல்லாருமே பழுகி பெருக செய்யும். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய இரத்தம் சிந்த முழந்தார்கள், அதற்கு பதில் தாரும். அவளை ரோதிக்கிற எல்லார் மத்தியிலும் அவளை தீபமாகியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.